சம்பாதிக்கிற இடமா கூட ராஜபாளையம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் தோழர் அழகிய பெரியவங்களுடைய படைப்புகள் வந்து பேசப்படுவது, விவாதிக்கப்படுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு கல்லூரி தேர்வுனால நிறைய மாணவர்கள் வரல. இந்த நாளாக இல்லாமல் இன்னும் நாளாக இருந்தால் இன்னும் கூட அரங்கு நிறைஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஒரு விஷயத்துல என் கருத்தை சொல்ல விரும்புகிறேன், ஒரு விஷயத்துல தோழருக்கு ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். கருத்து அப்படிங்கிறதுல பொதுவாக வந்து இந்த மொழி குறித்து ஒரு இலக்கியத்தில் கையாளப்படுகிற மொழி சொல்லாடல்னு வச்சுக்கோமே, சொல்லக்கூடாது தேவடியாங்கிற வார்த்தை எப்படி சொல்லலாம் அப்படின்ற இடம்லாம் வரும் பொழுது அதை உடைச்சதுல மிக முக்கிய பங்கு வந்து என்னோட கருத்தை உடைச்சதுல மிக முக்கிய பங்கு வந்து தோழருடைய நூலுக்கும் இருக்குது, கதைகளுக்கும் இருக்குது. ஏன்னா அந்த சொல்லாடலுக்கான நோக்கம், அதுக்கான விஷயத்தோட, அதாவது படைப்பாளருடைய நோக்கம் அங்கே என்னவா இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த மொழியை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுதான் நிறைய விவாதங்கள் இருக்குது. தோழர் சொன்ன மாதிரி அது படைப்பாளி தன் உணர்வை வெளிப்படுத்தும் போது அது தெரிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா எல்லா வசவு சொற்களுமே பெண்களை மையமாக வைத்து இல்லை பெண்களுடைய ஒழுக்கங்களை மையமாக வைத்திருக்கிறதுனால தவிர்த்துக்கணுன்றது சரிதான். ஆனால் படைப்புகளுக்குள்ளே வரும்போது அது எப்படி பார்க்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து அல்லது நான் கற்றுக்கிட்டேன். அது இங்கேயுமே நிறைய விவாதங்கள் இருக்குது, அதனால அதை என்னோட கருத்தாக சொல்ல விரும்புகிறேன். இன்னும் வந்து தோழர் கடைசியாக சொன்ன குரல் தான், பெரிதை நோயை தன் நோய் போல் பார்க்கறது. அப்படின்னா ஒரு தலித்தினுடைய வழியை ஒரு தலித்தால தான் சொல்ல முடியுமா? தலித் எழுத்தாளர்களுடைய வகைமை தான் தலித் இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லணுமா? ஒரு பொண்ணோட வழிய பிரபஞ்சன் மாதிரியான தோழர்கள் சொல்லலையா? ஒரு பெண்ணோட வழியை பெண் தான் சொல்லணுமா? ஆனால் கூடுதலாக வாழ்க்கையோட வாழ்ந்து கொண்டிருக்கிற, அவரோட புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு தலித் தன்னுடைய சமூகத்தின் வழியை படைக்கிறதுக்கும் ஒரு பெண் தன்னோட பாலினத்தோட வழியை படைக்கிறதுக்கும் இன்னொருத்தர் படைக்கிறதுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கலாம் தான். ஆனால் ஒரு தலித்துடைய வழியை ஒரு தலித் தான் சொல்லணுமா? ஒரு பெண்ணோட வழியை ஒரு படைப்பை தலித் அல்லாதவர் ஒரு தலித்தினுடைய படைப்பு இலக்கியத்தை படைக்கக்கூடாதா? இல்லை அப்படி படைச்சா அது ஏன் அவ்வளவு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது? பிரிதின் நோயை தன் நோய் போல் தலித் அல்லாதவரும் பார்க்கலாங்க. அதுதான். ஏன்னா அது எங்கே கொண்டு போய் விடுதுன்னா கடைசியில் அடையாள அரசியலுக்குள்ளே போய் நம்மளை வந்து சிக்க வைக்குது. நான் எதால ஒடுக்கப்பட்டேனோ அதை நான் ஆயுதமாக நான் எடுத்துட்டு போராடுறது வேற. நான் தலித்தா நான் வந்து ஒடுக்கப்பட்டேன், அப்போ நான் தலித்தா என்னோட ஜனநாயக கோரிக்கையை முன்வைப்பேன், அதை என்னுடைய ஆயுதமாக எடுத்துப்பேன். நான் ஒரு பெண்ணா ஒடுக்கப்பட்டேன், அதனால பெண்ணா நின்று என்னோட ஆயுதமாக அதை எடுத்து போராடுவேன் அப்படின்றது சரி, நியாயமானது, சரியானது. அதுக்கு ஒரு சின்ன புள்ளி இருக்கு. ஆனால் தலித் தான் தலித்துடைய வழியை பேசணும், பெண் தான் பெண்ணோட வழியை பேசணுன்றது சரியா இருக்கு. நன்றி. இந்த வசவு சொற்களை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது, சொற்களில் வந்து நல்ல சொல் கெட்ட சொல் அப்படின்றதெல்லாம் வந்து இல்லை, எல்லாமே சொல் தான். ஆனால் அதை என்ன நோக்கத்தில் நாம் பயன்படுத்துகிறோம், எந்த இடத்துல நாம் பயன்படுத்துகிறோம், அதை என்ன மாதிரி பயன்படுத்துகிறோம், அதை பொறுத்து தான் அதனுடைய அர்த்தங்கள் வேறுபடுகின்றன அப்படின்னு நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் தலித் பிரதிகளில் நிறைய வசவு சொற்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது என்ன மாதிரியாக பார்க்கப்பட வேண்டும்னு நான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னால், சமூக வன்முறையினுடைய ஒரு கருவியாக மொழியையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் நான் வந்து கருதுகிறேன். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு தலித் உணர்வுகளை அவருடைய வாழ்க்கை எழுத வேண்டுமா என்று சொன்னால் உறுதியாக நான் அப்படி சொல்ல வரவில்லை. இது ரெண்டு விளைவுகளை உருவாக்குகிறது. என்னென்னா, நீங்கள் தான் எழுத வந்துட்டீங்கள, உங்களுக்கு ஒரு கோட்டா இருக்குது, நீங்கள் அப்படியே இருந்துக்குங்க அப்படின்னு சொல்கிற ஒன்று இருக்கிறது. உண்மையிலே என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நிறைய பேர் வந்து தலித் கதைகளை படிப்பதில் ஒரு அசூயையை காட்டுகிறார்கள். அவங்க என்ன எழுதிட்டுருக்க போகிறாங்க, அதிகபட்சம் தங்களுடைய சாதி அந்த கொடுமைகளை அனுபவித்த விஷயங்களை தான் எழுதியிருப்பாங்க, அல்லது மேட்டுக்குடியினரை அவங்க திட்டியிருப்பாங்க. இப்படி தான் வந்து நினைத்து நிறைய பேர் வந்து
அதை படிக்காமல் போகின்ற ஒரு போக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, நாங்களும் எழுதுவோம் என்று வந்து நேரெதிராக எழுதுகின்ற ஒரு போக்கு என்பதும் இருக்கிறது. என்ன கேட்டால், நீங்கள் எழுத்து என்பது ஒரு கூடு பாய்தல் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் முற்றிலுமாக அந்த இடத்திற்கு சென்று நீங்கள் உணர்வுபூர்வமாக நீங்கள் எழுதினால் நிச்சயமாக யார் வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனால் நீங்கள் அப்படி எழுதாமல் மறுபடியும் நீங்கள் வந்து ரொம்ப நுட்பமாக உங்களுடைய அந்த தந்திரோபாயங்களை வைத்து எழுதக்கூடிய சிலது இருக்குது இல்லையா? இன்றைக்கும் கூட இந்த 100 நாற்காலிகள் அல்லது பல்லக்கு, இந்த கதைகளெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, பல்லக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நீங்கள் படித்து பாருங்கள். அதை வந்து பல பேர் பல மாதிரியாக இன்டர்பிரட் பண்ணுறாங்க, எவ்வளோ கிளவராக எழுதியிருக்காருன்னு சொல்லி. ஆனால் என்னை கேட்டால் மிக அயோக்கியத்தனமான கதைகள் ஒன்று அந்த கதை. அப்படி தான் நான் வந்து சொல்லுவேன் நான். அப்போ ஒரு தலித்தை உங்களுடைய வாழ்முறையிலிருந்து, ஏன்னா அது உங்களை குற்றம் சாட்டவில்லை, இந்த சமூகத்தை குற்றம் சாட்டுறேன் நான். நீங்கள் ஒரு 20-25 வருடங்களுக்கு பிறகு எழுத வருகிறீர்கள் என்றால் அது வரைக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பது எது? இந்த சமூகம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, சாதியம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, உங்களுக்கு பல விஷயங்கள் உள்ளே வந்து போட்டிருக்கு. எழுத்துன்றது அந்தரங்கமான ஒன்று, உங்களையும் மீறி அது வெளிப்படக்கூடிய தருணங்கள் பலது இருக்கின்றன. அதை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எழுதலாம். தம்பின்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வடிவேலு ஒரு 100 முறைக்கு மேலே அந்த சண்டாள பையன் அப்படின்ற சொல்லை வந்து பயன்படுத்திகிட்டே இருப்பார். நான் அது வந்த உடனே அந்த படத்தை பார்த்துட்டு, அப்போ நான் தலித் முரசு ஆசிரியர் குழுவில் இருந்தேன். அப்போ சீமான் அவர்களுக்கு நான் தொலைபேசி பண்ணி நான் வந்து பேசுகிறேன். அப்போ பேசும்போது அவர் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறார் நான் பேசுனது. நீங்கள் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் எல்லாம் பேசுகிறது அப்படின்னு. நான் இப்போ இந்த கேள்வியை வச்சேன், என்னங்க இந்த சொல் வந்து 78 பட்டியல் சாதிகளில் ஒன்று. அது ஒரு SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நிச்சயமாக வழக்கு தொடுப்பதற்கு எல்லா முகாந்திரங்களும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எப்படி இதை அனுமதிச்சிங்க? 1 முறை 2 முறை இல்லை, அது நூற்றுக்கணக்கான இடங்களில் அது பயன்படுத்தப்படுகிறது. உடனே அவர் சொன்னார், எங்கள் அம்மாவே என்னை அப்படி தான் திட்டுவாங்க சில நேரங்களில், அது ஒரு வசவு சொல் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் அரசியல் ஒரு இயக்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறீங்க, இந்த சொல்லினுடைய வரலாறு கூட உங்களுக்கு எப்படி தெரியலன்னு நான் கேள்வி கேட்டேன். அது வேற விஷயம். அப்புறமா தலித் முரசுக்கு அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். சகோதரர் அழகிய பிரியன் அதை சுட்டி காட்டினார், நான் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன். அது தலித் முரசு இதழ்லையும் வெளிவந்தது. இப்போ எதற்காக சொல்கிறேன்னா, நம்மை எழுதுவதுன்னு ஒன்று இருக்குது ஒரு இடத்துல, அது நம்மை மீறி அந்த இடத்துல அது வெளிப்பட்டு விடுகிறதே, அதை வந்து நாம் தடுக்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக ஒரு கலை நேர்த்தியோட நீங்கள் அந்த ஒரு உணர்வு நிலையிலிருந்து எழுதுனீங்கன்னா உறுதியாக எல்லாரும் எல்லாவற்றையும் எழுதலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை தாண்டி நீங்கள் நானும் எழுதுவேன் அப்படின்னு ஒரு வாக்குவாதத்துக்காக ஒரு விவாதத்துக்காக எழுதுறதுன்னா அது நிச்சயமாக அதில் ஒரு முழுமை இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வணக்கம். நம்ம நிறைய உரையாடல் எடுத்துகிட்டே இருக்கோம் சமூகத்தில். இலக்கியத்தோட பெரிய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்தில் ஒரு உரையாடலை நிகழ்த்தணும், அதன் மூலியமாக நடக்கிற அந்த ஜாதிக்கு எதிராக நம்ம எவ்வளோ உரையாடல் எடுத்துருக்கோம். சரிங்களா? இருந்த போதிலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதி சங்கங்கள் மூலியமாக ஒவ்வொரு ஜாதி சங்கங்களுக்கு இலக்கிய அமைப்பு இருக்குது. சரிங்களா? இன்னும் ஜாதி வந்து நீர்த்து போகலை. ஸோ எனக்கு 2 கேள்வி இருக்குதுல. சினிமா சார்ந்து ரஞ்சிதா இருக்கட்டும், ஆனால் மாரியா இருக்கட்டும், எல்லாருமே வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு முத்திரை குத்திடுறாங்க. ஈவன் எழுத்தாளர்கள் கூட இவர் வந்து தலித் எழுத்தாளர், இவங்க வந்து அவங்க தான் படிப்பாங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து ரஞ்சித் எடுத்தாலே அது அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்தி ஒரு ஜாதிய மனப்பாங்க வந்து அதிகமாகிட்டே இருக்குது இன்னைக்கு சமூகத்தில் நான் பார்க்குற வரைக்கும். ஸோ நம்ம உரையாடல் மேலே மிஸ்டேக், இல்லைன்னா உரையாடல் வேற இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஒன்று இன்னொன்று, இந்த உரையாடல் வந்து வேற வடிவம் பெறணுமா, இல்லை இதுக்கு நீங்கள் சொல்கிற ஏதாச்சும் வழிமுறைகள் எப்படி சொல்றீங்க? அம்பேத்கரை பற்றி நம்ம எல்லாருமே கோட் பண்ணுறோம், இருந்த போதிலும் அம்பேத்கரை பற்றி பேசுகிறானா, அம்பேத்கர் டிஷர்ட் போட்டானா, அதை கோட் பண்ணுறானா, அப்பனா வந்து அடித்தான் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துற அந்த லேபிள் இப்போ ரீசெண்டாக கூட வந்து அந்த மாதிரி
அந்த லேபிள் பண்ற முறை வந்து எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்க முடியும், அதுக்கான உரையாடலை நம்ம எப்படி கொண்டு போகலாம், அது ஒன்று. இன்னொன்று உங்களையுமே நிறைய ஆளுக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது இமயம்லாம் இப்போ வந்து நிறைய அவரோட வட்டார வழக்குகள் சார்ந்து எழுதுறாரு, அவரோட எழுத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தலித் எழுத்தாளர் அப்படின்ற ஒரு பட்டியலுக்குள்ள நீங்கள் கொண்டு வர வந்து நீங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க அழைக்க பெரியவனா இந்த சார்ந்து எழுதுறாரு, அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தோணுது அப்படின்னு சொன்னால், சாதி ஒழிப்பு என்பது உறுதியாக, மிக உறுதியாக சொல்லுகிறேன், அது ஒரு கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சியை புரிந்து கொள்ளாமல் சேரிகளிலேயே அம்பேத்கரை பேசுவது, சேரிகளிலே பெரியாரை பேசுவது, சேரிகளிலே மார்க்ஸை பேசுவது என்ற ஒரு அளவோடு நிறுத்தி கொள்வதனால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு இது என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த சாதியை வளர்வதற்கான ஒரு பெரிய காரணியாக இன்றைக்கு அரசியல் இருக்கிறது. மிக வெளிப்படையாக வாக்கரசியலும் இருக்கிறது. வாக்கரசியல் என்கின்ற சனநாயக போர்வைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிற சாதி அரசியலும் இருக்கிறது. இந்த இரண்டு அரசியலையும் மீறி ஒரு கருத்தியல் தளத்தில் மாற்று அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்களுக்கு நாம் அதிக இடத்தை தருவது இதற்கான ஒரு முதற்படியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பிறகு ஒரு கூட்டு முயற்சி என்று நான் சொன்னேன். இந்த கூட்டு முயற்சியில நாம எந்தெந்த இடத்திலெல்லாம் சாதியை பற்றி பேசி இருக்கிறோம், சாதியினுடைய ஒழிப்பை குறித்து நாம் எங்கெல்லாம் பேசி இருக்கிறோம் அப்படின்னு நாம யோசித்தா ரொம்ப காத்திரமாக நாம பல இடங்கள்ல பேசவே இல்லை அப்படின்றதான் உண்மை. தீண்டாமை என்பது பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் என்று நாம பாடநூலியாவது அச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கு அது கூட அங்கே இல்லை. கீழே ஒரே ஒரு வரியில தீண்டாமை என்பது பெருங்குற்றமும் பாவமும் ஆகும் என்று சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல கீழே போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய இன்டர்பிரேஷன், நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது அப்படியே தான் இருக்கு. இன்னொன்று, ரிசர்வேஷனை பற்றி மிக பிற்போக்குத்தனமான மோசமான பார்வையை நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அது இளைஞர்களுக்கு ரிசர்வேஷனா என்னன்னே தெரியல. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 18 விழுக்காடு இருக்கக்கூடிய தலித்துகள் 100 விழுக்காடு இடத்தையும் அபகரிச்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து கருதுறாங்க. இல்ல, இங்க 30 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிறது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 20 விழுக்காடு இருக்கிறது, 18 விழுக்காடு தலித்துகள் இருக்கிறது, 1 விழுக்காடு பழங்குடியினருக்கு இருக்கிறது. ஆக மொத்தம் 69 விழுக்காடு. அதற்கு பிறகு மற்றது வந்தது. இப்போ இந்த விகிதாச்சாரத்தை கூட நம்ம இளைஞர்களால் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது படித்தவர்களே செய்யக்கூடிய ஒன்று. அப்போ இங்கே சாதி என்பது ஒரு கட்டத்தில் இவங்க என்னென்னு வந்துட்டாங்கன்னா, இது ஒரு அடையாளம் அப்படின்னு வந்துட்டாங்க. சாதி என்னை கேட்டால் உறுதியாக நான் வந்து சொல்லுவேன், சாதி என்பது அடையாளம் அல்ல, அது ஒரு இழிவு. உறுதியாக அது என்ன மாதிரியான, ஏன்னா எனக்கு வந்து அது துயரங்களையும் துக்கங்களையும் தான் தந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கு அது அனுகூலங்களை தந்திருக்கிறது. நான் உங்களுக்குன்னு சொல்கிற போது என்னுடைய எதிர்நிலையில் இருக்கிறவர்களை நான் சொல்கிறேன். அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது. சாதினா என்ன, ஏன் சாதி ஆட்களுக்கு நிறைய நிலங்கள் இருக்கின்றன, ஏன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலங்களே இல்லை, ஏன் அவர்களால் வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸோ என்ஜினியரிங்கோ படிக்க முடியல, ஏன் ஒரு மச்சி வீடு கட்டிக்க முடியல, ஏன் ஒரு பெரிய கார் வாங்கிக்க முடியல, நிறைய கேள்விகள் நிறைய. இதையெல்லாம் நாம் வந்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்புறம் இந்த உரையாடல் என்பது பல தளங்களில் நடக்க வேண்டும், பல தளங்களில் நடக்க வேண்டும். அதில் ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது மதம் சார்ந்த உரையாடல். இங்கு சாதியை காப்பாற்றி கொண்டிருப்பது மிக உறுதியாக, மிக நிச்சயமாக, மிக உண்மையாக இந்து மதம்தான். இந்து மதத்தின் மீது நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பாமல் நீங்கள் இந்த சாதியை பற்றிய ஒரு டயலாகே வர முடியாது. ஆனால் நம்ம இந்து மதத்தை பற்றி இங்கு கேள்வி எழுப்புறோமானா இல்லை. ஒருவேளை தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேச முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. உறுதியாக பேசலாம் எல்லா இடத்துலையுமே. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் அதிகமாக பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒருவேளை நாம் பயப்படுகின்ற அந்த விகிதாச்சாரத்தினுடைய அளவு அதிகமாகி
ஒருவேளை அந்த நிலைமைக்கு போயிட்டா நம்ம அதை கூட பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போ நீங்கள் இதை பற்றியெல்லாம் இந்த செக்ஷன்கள்லாம் நீங்கள் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, மிக பொறுமையாக கட்டாயமாக இடையறாது பேச வேண்டும். சாதியினுடைய வரலாறு 2500 ஆண்டுகள் என்றால் நீங்கள் பேசுகின்ற குரலின் வரலாறு ஒரு 100 ஆண்டுகள் தான். 100 ஆண்டுகள் பெரிதா 2500 ஆண்டுகள் பெரிதா என்றால் அதுதான் பெரிது. எனவே நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறமா ரஞ்சித் மாரி அவர்களுடைய வரவெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வரவு. ரஞ்சித் வந்து நான் ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே நான் சொல்லுவேன் உறுதியாக. அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குதுல்ல, அது ரொம்ப வெறுப்பு சார்ந்த ஒன்று. நேற்று அவர் வாக்களிக்கிறார், முந்தா நாள் எல்லாரும் காட்டுறாங்க, அவர் நிற்கிறது காட்டினாங்க, ஓட்டு போட்டு வரதை காட்டினாங்க, அவ்வளோதான் கட் பண்ணுறாங்க எல்லா சேனல்லையுமே. அதை ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு நீலம்ன்ற ஒரு உதயா நீலம்னு ஒரு ஃபேஸ்புக் பதிவர் எடுத்து போடுறார். 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சூப்பர், இன்னொருத்தர் சாதியை பிடிச்சி அழுவிடா அப்படின்னு பதிவு போட்டு வச்சிருக்கார். எந்த அளவிற்கு அவர்களின் மீது வெறுப்பு விதைக்கப்படுகிறது என்று சொல்வதுதான். தோழர்களே, ஒன்று, நான் ஒன்றாக இருக்கலாம் என்கிறேன், நீங்கள் வேண்டாம் தனித்தனியாக இருக்கலாம் என்று சொல்கிறீர்கள். நம் இருவருக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடு அதுதான். அந்த குரலின் வேறுபாடை உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த குரலைத்தான் முன்னெடுக்கிறார்கள். சினிமாவில் நீங்கள் பேச முடியாது, அதற்கான இடம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது உறுதியாக ரஞ்சித் அவர்களாலும் மாரி அவர்களாலும் தான். இது பேச வேண்டும். நாம் எல்லாரும் கைகோர்த்து கொண்டு சாதி ஒழிப்பை பற்றி உறுதியாக பேச வேண்டும். பேசுவோம், பேசலாம். நான் சிறந்த எழுத்தாளர் தான் நினைச்சேன். எனக்கு சிறந்த பேச்சாளர் அவங்களுடைய பேச்ச கேட்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் எனக்கு வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு எழுத்தாளர்னா ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், சிறுகதை எழுத்தாளராக இருக்கிறீங்க, ஒரு நாவல்கள் வந்து எழுதுறீங்க, கட்டுரை எழுதுறீங்க. இத்தனை தளத்திலும் உங்களால் எப்படி பண்ணியிருக்கீங்க? நன்றி. அது ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்வம் தான். எல்லாவற்றையுமே செய்து பார்க்கலாம் என்கின்ற ஒரு ஆர்வம். தமிழில் நான் மட்டும் இல்லை, நிறைய எழுத்தாளர்கள் அப்படிதான் இருந்திருக்கிறார்கள். பிரபஞ்சன் கவிதைகள் எழுதியிருக்கிறார். பிரபஞ்சன் அற்புதமாக கட்டுரைகளை எழுதுவார். சிறுகதை, நாவல்கள். சுந்தர ராமசாமி, ஜெயகாந்தன், யாரை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வெர்சடைல், ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஜெயகாந்தன் வந்து திரைப்படங்களை கூட இயக்கினார். அவருடைய பாடல்கள், திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதினார். அப்படி நிறைய பேர் சொல்லலாம். நீங்கள் ஒரு ஆர்வம் தான், எனக்கு அப்படியான ஒரு ஆர்வம். ஆனால் என்ன நினைப்பேன்னா, எது செஞ்சாலும் அந்த ஒரு வடிவம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்து மெனக்கிடுவேன். அந்த ஆர்வமும் மெனக்கிடலும் தான் அது சாத்தியமாக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும். நிறைய கதைகளில் வெயிலில் அழகாக வர்ணிக்கிறீங்க. ஒரு இடத்துல வெயில் மழை போல பெய்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வர்ணனை வந்து சிலந்தி மழை போல் பின்னி கொண்டு இருந்ததுன்னு எழுதியிருந்தது. இப்படி அப்போ தான் மனிதர்கள் வெளியே போகக்கூடாமல் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. அந்த வெயில பதிவு இடங்கள் உடனே மழையை பற்றியும் வர்ணனை அந்த அதற்கான ரெண்டாவது இந்த தலித் இலக்கியங்களில் இருண்மைக்கான இடம் என்ன, இருண்மைக்கான இடம் என்ன, பங்களிப்பு என்ன, தேவை என்ன, ஆதிக்க சமூகத்தினுடைய அம்சமா இல்லை அதனுடைய தேவை என்னவா இருக்கிறது? ஏன் அந்த இருண்மை வந்து எப்படி பெரிய எழுத்தாளர்கள் இருண்மையோடு எழுதுகிறார்களோ அப்படி தெலுங்கு எழுத்தாளர்கள் நிறைய பயன்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுடைய தீவிரி கதைகள், தீவிரின்னு ஒரு கதை, அதில் குழந்தை இல்லாத கிராமத்துக்கு போகிறாங்க. ஒரு குழந்தையோட ஒவ்வொரு குழந்தைகள் இல்லாத அந்த படிமங்கள் எல்லாம் அழகாக காட்சிப்படுத்திக்கிட்டே வரீங்க. கடைசியாக அவன் கணத்தை விட்டு வெளியே வந்துடுறான். அவனுடைய பொம்மைகள், முடிந்த பொம்மையை மேக்பாச் பொம்மையாக இருக்கட்டும், திருத்தல் இல்லாத சூழலாக இருக்கட்டும், அவங்க வந்து அவ்வளோ விஷயங்கள் அழகாக சொல்கிறீங்க. இது கடைசி அந்த குழந்தைகள் அங்கிருந்து கிராமத்து குழந்தைகள் என்ன ஆன் ஏன் அதை சொல்ல முடியல. இப்படி நிறைய கதைகள் இருண்மைக்கு வந்து வெளியிருந்தால் அதனால தேவை என்ன நான் எழுதுறேன். நன்றி. என்னுடைய கதைகளில் வெயில் பற்றிய குறிப்புகள் அதிகம் அப்படின்னு சொன்னால் அது காரணம், நான் வெயிலூரிலிருந்து வந்திருக்கிறேன்.
அதுதான் நான் வாழ்கிற பகுதி. அதுதான் பெரும்பானாற்றுப்படை என்று நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பாடல் இருக்கிறது. அதாவது ஒரு வள்ளலை சந்தித்து பரிசில் பெற வேண்டும் என்று ஒரு புலவன் போவான். அவனை ஆற்றுப்படுத்தி அனுப்புவார்கள். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஈட்டி முனைகளைப் போல முகைகள் இருக்கின்ற தாமரை பூத்திருக்கிற தடாகங்களை கொண்ட சிறுபானாற்றுப்படை வெயில் அதிகமாக இருக்கின்ற வேலூருக்கு நீங்கள் போனால் அங்கே உங்களுக்கு புளிச்சோறும் காளை என்னுடைய கறியும் அங்கே உங்களுக்கு தருவதற்கு பெண்கள் தயாராக இருப்பார்கள். சூட்டு இறைச்சியா, காளையினுடைய சூட்டு இறைச்சி, அப்புறம் புளிச்சோறு, இந்த குறிப்பு இருக்கிறது. இன்றைய வரைக்குமே அது வந்து மாறலை. வேலூர் எங்கள் ஊர் வந்து மலையும் மலை சார்ந்த இடமோ, எங்கள் ஊரில் நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலுமே மலைகள் உங்கள் பார்வைக்கு தெரியும். எங்கள் ஊருக்கு பேர்ணாம்பட்டு நான் இருக்கிற ஊர். அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டாங்க. பேர் அரண்பட்டுன்னு நான் சொன்னேன். எங்கே நீங்கள் சுற்றி பார்த்தாலுமே பெரிய அரணை போல் இருக்கின்ற ஒரு ஊர் என்று. இங்கே நான் வந்து அந்த ஊருக்கு நுழையிற உடனே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேயும் மலை இருந்தது. எங்களுடைய அதே நிலப்பரப்பை போலவே சாலை ஓரங்களில் புளிய மரங்கள், அப்புறமா அந்த மலை, இதெல்லாம் வந்து அந்த ஒருவேளை திருப்பி நம்ம ஊருக்கே போயிட்டுருக்கிறோமோ பஸ்ஸில் திருப்பி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வெயில் அங்கே ரொம்பவும் கடுமையாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து அதை எழுதுறது. ரெண்டாவது, இந்த இருண்மை அப்படின்னு சொல்கிறது தலித் எழுத்தாளர்களுடைய எழுத்தில் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் ஒருவேளை என்னுடைய கதைகளில் 1-2 கதைகளில் மட்டும் அதை நீங்கள் பார்த்துருக்கலாம், தீவிரி போன்ற அந்த மாதிரியான கதைகளில். மற்றபடி பெரும்பாலும் ரொம்ப வெளிப்படையாக எழுதக்கூடிய கதைகள் தான் தலித் எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க. இந்த என்னுடைய தீவிரி கதை வந்து என்னென்னா, வேறு மாதிரி எழுதி பார்க்கலாம் அப்படின்று எனக்கு தோன்றிய அந்த ஆசையினுடைய விளைவாக நான் எழுதி பார்க்கிற கதைகள். அப்படி நிறைய ஒரு 10 கதைகளுக்கு மேலே நான் வந்து அப்படி எழுதியிருக்கிறேன். இப்போது நான் எழுதிட்டுருக்கக்கூடிய அந்த தொடர் கூட ஒரு மேஜிக்கல் ரியலிசம் பார்வையில் சாராயம் காய்ச்சுகிற, எங்கள் ஊரில் வந்து சாராயம் அதிகமாக காய்ச்சுற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி சொல்லலாம், நீங்கள் அப்படியே அதை நேரடியாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மாற்றாக ஒரு மேஜிக்கல் ரியலிசமாக அதை வந்து சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் ஒரு ரீடிங் ப்ளஷர் தான் அதுன்னு நான் கருதுகிறேன். நான் அது ஒரு டெக்ஸ்ட்னுடைய ஒரு விஷயன்றது, அது நீங்கள் வேறு மாதிரி சொல்கிறதுன்றது ஒன்று சொல்லி பார்க்குறது, இன்னொன்று ஒரு வாசிப்பு மகிழ்ச்சியை உருவாக்குவது அப்படின்ற அடிப்படையில் தான். ஆனால் நிறைய எழுத்தாளர்கள் அப்படி எழுதலை. தலித் எழுத்தாளர்கள் வெளிப்படையாக தான் எழுதியிருக்காங்க. வணக்கம் சார். சார், உங்களுடைய குழந்தை கதை தான் நான் ரீசெண்டாக படித்தேன். எந்த கதைங்க? குழந்தை கதை ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அந்த கதை எழுதி முடித்த உடனே உங்கள் கதை எழுதி முடிச்சுருக்கீங்க, அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அந்த கதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் மனநிலை எப்படி சார்? என்னுடைய கதைகள் நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு ரொம்ப தீவிரமான மிக உறுதியான அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது. நான் அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய சிந்தனைகளை உள்வாங்கியவன். என்னுடைய பார்வை என்பதும் அப்படி தான். அப்போ அந்த அடிப்படையிலான நோக்கோடு தான் வந்து நான் எழுதுகிறேன், பல விஷயங்களை பார்க்குறேன். அப்படி ஒரு கண்டென்ட் கிடைக்கிற போது அதை ஒரு கதையாக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணும். அப்போ கொரடு கதையை பற்றி சொல்லுகிற போது சாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்கிறது தலித்துகளே தலித்துகளை மீட்டுக்கொள்வதா, அல்லது தலித் அல்லாதவர்கள் தலித்துகளோடு சேர்ந்து அவர்களை மீட்பதா அப்படின்னு கேட்டால் 2வது ஆப்ஷன் தான். அது ஒரு கூட்டு முயற்சி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இதற்கான முயற்சியை பல கட்டங்களில் பல இடங்களில் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அப்படி தான் எங்கள் பெரியவர் ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார். அவர் நான் தலித்.
அப்போ என்ன தம்பி பண்ணுறது, இவனுங்க வந்து திருந்தவே மாட்டேன்றானுங்க. நான் எங்கள் ஊரில் இப்படி ஒருத்தர் இருந்தார், அவர் இராணுவத்துக்கு போய் வந்தார், அவர் இந்த மாதிரி ஒன்று செஞ்சார் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த கதையில் வரக்கூடிய வாத்தியார் வந்து ஒரு நான் தலித் தான். அந்த சின்ன சின்ன குறிப்புகள்லேயே அதை வந்து ஆழ்ந்து படிக்கிற போது உங்களுக்கு அது தெரியும். அப்போ அவரும் இராணுவத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு தலித்தும் இணைந்து அங்கே அந்த ஊரில் செருப்பு போடுறதுக்கான ஒரு நடவடிக்கையை வந்து உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அந்த பதிவை வந்து நான் எழுதணும்னு நினச்சேன். உண்மையிலேயே எழுதின பிறகு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது, எனக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது. எங்கள் பகுதியில் தொண்டை மண்டலத்தில், குறிப்பாக வட தமிழகத்தில் தலித் இயக்கங்களுடைய வேலை என்பது ஒரு நூற்றாண்டுக்கு முந்தியது. அதனால் நான் வரும்போது பார்க்குறேன், நிறைய கிராமங்கள் வந்து தள்ளி 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 இருக்குது இந்த பகுதிகளில். வீடுகள் கூட ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக அங்கங்கே உள்ளொடுங்கி இருக்கிறது. எங்கள் பகுதியில் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி இருக்காது, ரொம்ப நெருக்கமாக இருக்கும், பெரிய வீடுகளை கட்டியிருப்பாங்க. தலித் கிராமங்களில் நீங்கள் மாடி வீடுகளை பார்க்கலாம், ஓட்டு வீடுகளை பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே வேலை செய்த பெரிய தலைவர்களெல்லாம் இருக்கிறாங்க. பள்ளிகொண்டா கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. பக்கத்தில் கேஜிஎஃப் இருந்ததுனால அங்கே பாபா சாஹேப் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. என்னுடைய நாவலில் அதை பற்றிய குறிப்புகளெல்லாம் கூட வரும். அவர்களெல்லாம் நான் வந்து பார்த்துருக்குறேன். அப்போ அந்த அனுபவம் எனக்கு, செருப்பு போடாத அந்த அனுபவம் இல்லை, ஆனால் வேறு வகையான அனுபவம் எனக்கு இருந்தது. ஒரு முறை நான் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற போது தண்ணி தாகம் போய் கேட்டேன். கையில் தண்ணி ஊற்றுறாங்க. அப்போ நான் தெரியாமல் குளிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து என்னோடய அம்மா கிட்ட சொன்ன உடனே அம்மா வந்து என்னை முதுகில் போட்டு பயங்கரமாக அடித்தாங்க. அடிச்சுட்டு, உனக்கு தண்ணி தாகம் இருந்தால் கூட நீ அங்கே போயிட்டு வாங்கி குடிக்கக்கூடாது, வீட்டுக்கு வந்து குடி, இல்லை ஸ்கூலில் போயிட்டு குடி, ஸ்கூலில் இல்லைன்னா நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூல் போனால் போகுது அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான சில அனுபவங்கள் தான். அது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான அனுபவங்கள். ஆனால் செருப்பு போடுறது போடாதது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னே எங்கள் ஊர் பகுதிகளில் ஓரளவு அது வந்து ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த தனி டம்ளர்ஸை வந்து ஒழிக்கிறது அதெல்லாம் வந்து. எனவே அதை எழுதுகிற போது ஒரு காலத்தை ரீக்ரியேட் பண்ண ஒரு மகிழ்ச்சி எனக்கு உருவானது. பிறகு அது ஒரு குறும்படமாக வந்தது. இங்கே இருக்கிற எத்தனை பேர் அந்த குறும்படத்தை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் அது இருக்குது, நடந்த கதை என்று சொல்லி இருக்கிறது. குறடு சிறுகதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட குறும்படம் அது. 13 விருதுகளை அந்த படம் வாங்கியது. இந்தியாவினுடைய மிகச்சிறந்த குறும்படம் என்ற விருதையும் அந்த படம் பெற்றது. அந்த படம் வந்தபோது பெரிய அளவில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு தாமயசா சென்னையில் ஒரு பெரிய விழா வைத்து அதற்கு பரிசு கொடுத்தாங்க. எனக்கு சிறந்த கதாசிரியர் வசனகர்த்தா பரிசு கொடுத்தாங்க. பொன்சுதா அவர்கள் தான் அதை இயக்குனர். அந்த வகையில் அந்த கதையை பற்றி பேசுவதற்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. கடைசி கேள்வி. வணக்கம் ஐயா. உங்களுடைய இயற்பெயரை பற்றி சொன்னீர்கள். நான் நினைத்தவாறே இருந்தது, மகிழ்ச்சி. அடுத்து, தலித் இலக்கியம் என்பது என்று வகைப்படுத்தலாம் என்று வகைப்படுத்துவது முற்போக்கு சிந்தனை என்று நீங்களும் சொன்னீர்கள், தோழர் பொன்னுசாமி அவர்களும் சொன்னார்கள். அதன் பின்விளைவாக ஒரு சில கேள்வி. வாசகர் வட்டம் குறைந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது இன்னொன்று, தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்குமான இடைவெளி அதிகமாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவ்வளவு. நன்றி. தலித் இலக்கியம் அப்படின்ற ஒரு அடையாளம் என்பது ஒரு தேவை கருதி உருவானது. ஏன்னா நீங்கள் ஆமாக்ஸ் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், தமிழ் நவீனமடைந்த கதை அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு 40கள் 50 வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர்களெல்லாம் ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா முழுக்க மேட்டுக்குடியினர் தான். பதிப்பாளர்கள் யார் அப்படின்னா முழுக்கவே மறுபடியும் வந்து மேட்டுக்குடியினர் தான். அப்போ
மௌனி எழுதிய கதை தான் மிகச்சிறந்த கதையாக நீங்கள் வந்து சொல்ல முடியும். தி ஜானகிராமன் எழுதின கதையை தான் மிகச்சிறந்த கதையாக நீங்கள் சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் அதுதான் இருக்குது கையில். அப்போது நீங்கள் இயல்பாகவே என்ன பண்ணிடலாம், மோகமுள் தான் தமிழினுடைய மிகச்சிறந்த நாவல், அந்த முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். அல்லது அம்மா வந்தாள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டு போகலாம். அப்போ ஒரு இவ்வளவு ஒரு வளமான தன்மையை கொண்ட மொழியில் எங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது அப்படின்னு தேடுகிற போது எதுவும் இல்லை, அல்லது சொல்லிக்கொள்வது போல இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போது ஏன் நாம் எழுதலாமே அப்படின்னு வந்தது தான். ஒரு அடையாள அடிப்படையில் வந்தது தான். எல்லாத்தையுமே இன்டர்வியூட் பண்ணுறாங்க. அம்பேத்கருடைய நூற்றாண்டு விழாவின் போது, பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவின் போது, அப்போ இலக்கியத்தில் என்னென்ன அவர்களுக்கான இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிற போது, நீங்கள் தமிழினுடைய முதல் சிறுகதை ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். குளத்தங்கரை அரசமரம் வாவேசு ஐயர், வரகநேரி சுப்பிரமணிய ஐயர், அப்புறமா சுப்பிரமணிய பாரதியார், ஆறில் ஒரு பங்குன்னு அவர் ஒரு கதை எழுதுகிறாரு. அப்போ இந்த 2 கதைகள். அதற்கு பிறகு முதல் நாவல் எது என்று உங்களுக்கு தெரியும். அந்த நாவலினுடைய பெயர்லேயே ஒரு சாதிய பெயர் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் இருக்கிற போது நீங்கள் அப்படி எல்லாத்தையும் இன்டர்வியூட் பண்ணுற போது எனக்கு ஒன்று அதிர்ச்சியாக இருந்தது. தமிழில் நாவல் வடிவம் தோன்றி சற்றேறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தலித்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு ப்ராடர் கேன்வாஸில் சொல்கிறதுக்கே அவ்வளோ காலம் ஆகியிருக்கிறது அப்படின்னு சொன்னால் எங்களை நீங்கள் கேள்வி கேட்காதீங்க, எங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நாங்கள் எழுதுவோம் அப்படின்னு அங்கேருந்து பதில் வருது. அப்போ எங்களை எழுதலாமே, நாங்கள் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி வரதனுடைய ஒரு அடையாளபூர்வமாக கவனத்தை ஈர்ப்பதற்காக அந்த பெயரை வைத்து கொண்டார்கள், தலித் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப ரொம்ப தேவையானதாகத்தான் நான் வந்து கருதுகிறேன். ஒரு இடத்துலையும் அது ஒரு மாதிரியான பொருளோடு பயன்படுத்தப்பட்டு வந்தது. நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே பெண்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், திருநம்பிகள், நங்கைகள், இவர்கள் எல்லோரும் எழுதின எழுத்துக்களையும் தலித் இலக்கியம்னு அங்கே வந்து சொல்கிறாங்க. அப்படியான ஒரு ப்ராடர் ஒரு அளவுகோல் அங்கே வந்து இருக்குது. தமிழில் அப்படி இல்லை. ஆனால் அப்படி 90களில் வந்தது. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல விஷயமாகத்தான் நான் வந்து கருதுகிறேன். இதனால் ஒரு பாகுபாடு அதிகமாயிருமா, இடைவெளி அதிகமாயிருமானா அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தலித் லிட்ரேச்சரை நீங்கள் படிக்கிற போது உறுதியாக வேறொரு உலகத்தை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியும். தலித் லிட்ரேச்சர் 2 வேலையே செய்கிறது. ஒன்று, ஒரு புதிய உலகத்தை உங்களுக்கு காண்பிக்கிறது, பிறகு ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குகிறதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஆய்வு நோக்கில். அந்த 2 வேலையும் செய்வதற்கான ஒரு காத்திரமான படைப்புகள் தமிழில் வந்திருக்கின்றன. அப்போ அது உறுதியாக சாதி ஒழிப்பை நோக்கி வாசிக்கிறவர்களை தள்ளும், அந்த வேலையை அது செய்யும் தான் நான் நினைக்கிறேன். அந்த இடைவெளி நிச்சயமாக உருவாவதற்கு எந்த வகையிலும் வாய்ப்புகள் இல்லை.